الحمد لله رب العالمين، الصلاة والسلام على رسوله الكريم وخاتم النبيين وعلى آله الطيبين وصحابه الطاهرين كلهم أجمعين. أما بعد، قال الله تعالى في كلامه الكريم والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما خلقت الجن والإنس إلا ليعبدون. صدق الله العلي العليم. قال رسول الله صلى الله عليه وسلم: أصحابك النجوم فبأيهم اقتديتم اهتديتم، أو كما قال عليه الصلاة والسلام. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. அரசாட்சியை தனதாக்கி அதன் சாட்சி நபியாக்கி அழகாட்சி புரிகின்ற அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டும்பாக. அந்த வல்லவனினுடைய சாந்தியும் சமாதானமும் அகில உலக கோமான் அண்ணலின் பெருமான் ஆருயிர் எம்மான் ஆதியல் பூமான் நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அவுலியாக்கள், அக்தாபுகள், இறைநேச செல்வர்கள், இன்னும் இந்த புனிதமிக்க இந்த பரக்கத் பொருந்தி இரவிலே கூடியிருக்கின்ற கேட்டுக்கொண்டிருக்கின்ற நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ் தஆலாவினுடைய மாபெரும் கிருபை என்று சொல்லலாம். அல்லாஹ் தன்னால் பரக்கத் பொருந்தப்பட்ட ஒரு இரவிற்கு நம்மை எல்லாம் ஒன்று கூட செய்திருக்கிறார். இந்த பரக்கத் பொருந்திய இரவிலே நாம் அவனுடைய அருட்கொடைகளை எல்லாம் நினைத்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா நம்மீது செய்திருக்கிற நிஅமத்துக்கள் ஏராளம். அவன் செய்திருக்கிற ஒரு நிஅமத்தை நாம் நினைத்து பார்த்தோம் என்று சொன்னால் அதற்கு நாம் காலமெல்லாம் சஜ்தாவிலே இருக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டு போய்விடும். அருமையானவர்களே, நாம் யோசிக்க வேண்டும். அல்லாஹ் நம்மீது செய்த பேருபகாரம் என்ன தெரியுமா? இஸ்லாமிய மார்க்கத்தை நமக்கு கொடுத்தான், இஸ்லாத்தை கொடுத்தான். அந்த இஸ்லாத்தை நாம் பாதுகாக்க வேண்டும், நம்முடைய மார்க்கத்தின் பால் நாம் நடக்க வேண்டும். இஸ்லாம் ஐம்பெரும் முழக்கங்களை முழங்குகிறது. இஸ்லாமிய மார்க்கம் ஐம்பெரும் முழக்கங்களை முழங்குகிறது. முதலாவதாக இஸ்லாம் முழங்குகிறது, நம்மளை பார்த்து கலிமா என்ற முழக்கத்தை முழங்குகிறது. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது ஒரு வார்த்தை, முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பது ஒரு வாழ்க்கை. லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது ஒரு வார்த்தை, முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பது ஒரு வாழ்க்கை. எப்படிப்பட்ட வாழ்க்கை? ஒரு மனிதன் சிறுநீர் கழிப்பதிலிருந்து சிம்மாசனத்தில் அமரும் வரை அவன் எப்படி வாழ வேண்டும் என்கின்ற ஒரு வாழ்க்கையை கட்டமைத்து தந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கலிமாவிலே ஒரு தத்துவம் நிறைந்து காணப்படுகிறது. லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது சொல், முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பது செயல். சொல்லும் செயலும் ஒரு மனிதத்தில் ஒன்றிணைய வேண்டும் என்பதை கலிமா சொல்லுகிறது. சொல்லும் செயலும் ஒரு மனிதனிடத்திலே ஒன்றிணைகிற பொழுதுதான் அந்த மனிதனுக்குள்ளே சமத்துவம் பிறக்கிறது, ஏகத்துவம் பிறக்கிறது, ஆன்மீகம் பிறக்கிறது, அறிவு பிறக்கிறது. அனைத்தும் அந்த மனிதன் முழு மனிதனாக காணப்படுகிறான். அதற்கு பிறகுதான் அவன் உணர்ந்து சொல்ல வேண்டும், குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவன் தான் என்கின்ற வார்த்தை அவன் முழுமையாக சொல்ல வேண்டும். அருமையானவர்களே, கலிமா இத்தனை தத்துவங்களை பேசுகிறது. ஒரு மனிதன் முழு மனிதனாகணும்னா அவன்கிட்ட சொல்லு வேற செயல் வேற இருக்கக்கூடாது. சொல்லும் செயலும் ஒன்றிணைய வேண்டும் என்பதை நம்முடைய கலிமாவே நமக்கு முழங்குகிறது. இரண்டாவது முழக்கம், இஸ்லாமிய முழக்கம், தொழுகை. தொழுகை என்பது சாதாரண விஷயம் அல்ல. அருமையானவர், தொழுகையை பார்க்கிறார்கள், மருத்துவர்கள் பார்த்துவிட்டு சொல்லுகிறார்கள் தொழுகை மிக பெரும் ஒரு மெடிசன் என்று சொல்கிறார்கள். ஆசனங்களை கற்றுத்தரக்கூடிய குருமார்கள், விஞ்ஞானிகள் எல்லாம் பார்த்துவிட்டு சொல்கிறார்கள் தொழுகையில 73 மேற்பட்ட ஆசனங்கள் இருக்கிறது என்பதாக சொல்லுகிறார்கள். அத்தகையாத்தில் இருக்கிறோம் அல்லவா, அது வஜ்ராசனம் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். பல கோணங்களில் தொழுகையை பார்த்து மாற்றார்கள் எல்லாம் வியந்து போகிறார்கள். ஆனால் இன்றைக்கு தொழுகையிலே நம்முடைய நிலை என்ன?
சஹாபாக்கள் தொழுதார்கள் என்று சொன்னால் தொழுகையிலே சொர்க்கத்தை பார்த்தார்கள், நரகத்தை பார்த்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், முஃமின்களுக்கு தொழுகை மிஅராஜ் நபி சொல்லி இருக்கிறார்களே. நம்முடைய தொழுகை தக்பீர் கட்டியவுடன் என்ன நினைவுகள் எல்லாம் நமக்கு வருகிறது? நம்முடைய தொழுகை சீராகவில்லை. நாம் ஒரு கடை நடத்துகிறோம் என்று சொன்னால் அந்த கடையிலே தொடர்ந்து நஷ்டமா வந்துட்டு இருந்துச்சுன்னா கடையை ஓட்டிக்கிட்டே இருப்போமா? கடையை இழுத்து மூடிட்டு வேற கடை தொழில் பார்க்கலான்னு போயிடுவோம். ஆனா நம்முடைய ஈமானிலே, நம்முடைய தொழுகையிலே ஒரு முன்னேற்றம் ஏற்படவே இல்லை. அந்த லில்லாஹியத் வரவே இல்லை. அதை வர வைப்பதற்காக நாம் என்ன முயற்சி செய்திருக்கிறோம்? அருமையானவர்களே, சஹாபாக்களுக்கு சின்ன உப்பு வேணும்னா 2 ரக்காய் தொழுதுட்டு கேட்பாங்கலாம், கிடைச்சிருமா? நாம் தொழுது கொண்டே இருக்கிறோம். நாம் உள்ளச்சத்தோடு தொழுகிறோமா என்று யோசிக்க வேண்டும். தொழுகையை மற்றொரு கோணத்தில் பார்க்கிறார்கள். தொழுகையின் மூலம் அல்லாஹ் தஆலா ஒற்றுமையை வலுப்படுத்துகிறான். வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஅ என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான் அல்லவா? ஒற்றுமை என்னும் கயிற்றை பற்றி பிடிங்கன்னு அல்லாஹ் சொல்றானா இல்லையா? அந்த ஒற்றுமை தொழுகையில இருக்கிறது என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள். முதலாளி தொழிலாளி பக்கத்தில் நிற்பார், தொழிலாளி முதலாளி பக்கத்தில் நிற்பார். யா அய்யுஹன்னாஸ் இன்னா ஹலக்னாகும் மின் ஸகரின் வ உன்ஸா, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நீங்க எல்லாம் என் முன்னாடி ஒரே சமம் தான், ஒரே ஆண் ஒரே பெண்ணிலிருந்து படைக்கப்பட்டவர்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே குறிப்பிட்டு காட்டுகிறார். இந்த நிலை, இந்த ஒற்றுமை நம்மிடத்தில் தான் இருக்கிறது. அருமையானவர்களே, நாம் யோசிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். சமீபத்திலே தேனி மாவட்டத்திலே ஒரு நிகழ்வு ஏற்பட்டது. அந்த நிகழ்விலே கிட்டத்தட்ட 8 குடும்பத்திலிருந்து 41 பேர் இஸ்லாத்தை ஏற்று வந்தார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், இஸ்லாமிய மார்க்கம் ஏன் உங்களுக்கு பிடித்திருந்தது? ஒற்றுமை இல்லை நாட்டப்படுகிறது, எங்களை மேலே கீழே என்று தாழ்த்தி எல்லாம் அவர்கள் பார்ப்பதில்லை, சரிசமமாக நடத்துகிறார்கள் என்பதாக சொல்லி காட்டினார்கள். அருமையானவர்கள், தொழுகையிலே ஏராளமான ரகசியங்கள் இருக்கிறது. ஒரு இடத்திலே தொழுகை சரியாக விட்டது என்று சொன்னால் இதர அமல்களும் சரியாகிவிடும். தொழுகையை இஸ்லாமிய மார்க்கம் உலகுகிறது. அருமையானவர்கள், மூன்றாவதாக நோன்பு என்ற முழக்கத்தை சொல்லுகிறது நமது மார்க்கம். நோன்பு என்பது ஒரு மனிதன் தன்னுடைய பசியை உணர வேண்டும் என்பதற்காகவும் பிறர் பசியை உணர வேண்டும் என்பதற்காகவும் அல்லாஹ் தஆலா ஏற்பாடு செய்திருக்கிறான். ஒரு மனிதன் மனிதனாக ஆகணும்னு சொல்லி சொன்னா பிறர் பசியை உணரணும். அல்லாஹ் தஆலா நோம்பின் மூலமாக நீங்க எல்லாம் இறையச்சம் உடையவராக ஆகலாம் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். நம்ம வீட்டில் தனியா இருந்தாலுமே நம்மளுடைய தேவையான பொருட்கள் எல்லாமே இருக்கும். ஆனா யாருமே இல்லாட்டி எப்படி நோன்பு வைக்கணும்? அல்லாஹ் என்னை பார்க்குகிறான், அவனுக்காக நான் நோன்பு நோற்று இருக்கிறேன். அந்த யகீன், அந்த ஈமான், அந்த இறையச்சம் வருவதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா நோன்பை கடமையாக்கி இருக்கிறான். நான்காவதாக நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் ஜகாத்தை முழங்குகிறது. அருமையானவர்களே, பொருளாதாரம் ரீதியாக மிக பெரும் ஒரு பாக்கியம் ஜகாத். ஏழ்மையான மக்களை எல்லாம் அவர்களை சமமாக பொருளாதார ரீதியில் உயர்த்துவதற்குண்டான ஒரு காரியம் தான் ஜகாத். அந்த ஜகாத்தை பரிபூர்ணமாக நிறைவேற்றப்பட்டால் எங்கு நிறைவேற்றப்படுமோ அந்த இடத்தில் ஏழ்மை என்பதை இருக்காது என்பதாக குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அருமையானவர்களே, ஐந்தாவதாக நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் உலகுகிறது ஹஜ் என்கிற கடமையை உலகுகிறது. ஹஜ் என்பது ஒரு பாக்கியம் நிறைந்த ஒரு அமல். ஹஜ் என்பது ஒரு பாக்கியம் நிறைந்த ஒரு அமல். ஹஜ்ஜிலே மிக பெரும் வரலாறுகள் எல்லாம் பொதிக்கப்பட்டிருக்கிறது. ஹஜ்ஜிலே அஜ்ருல் அஸ்வத் கல் ஒரு வரலாறை சொல்லும், கருப்பு கட்டிடமான கஅபத்துல்லா ஒரு வரலாறை சொல்லும், சஃபா மர்வா ஒரு வரலாறை சொல்லும். உலகத்திலே எத்தனையோ மலைகள் எல்லாம் இருக்கிறது, மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி, அந்த மலைகளுக்கு எல்லாம் வரலாறு இல்லை. ஆனால் ஜபலின் நூரிற்கு ஒரு வரலாறு இருக்கிறது, உஹது மலைக்கு ஒரு வரலாறு இருக்கிறது. ஒவ்வொரு இடங்களும் வரலாறை அல்லாஹ் தஆலா அதிலே பொதித்து வைத்திருக்கிறான். ஏன் வரலாறை பொதித்து வைத்திருக்கிறான்? ஏன் நாம் ஓட வேண்டும் சஃபா மர்வாவிலே? அவர்களிடத்தில் இருந்த அந்த ஈமான் யகீன் வரலாறு படைக்க செய்தது. இந்த இடத்திலேயும் நாம் அல்லாஹ் மீது வைக்கின்ற நம்பிக்கையை தான் பார்க்க வேண்டும். அருமையானவர்களே, இஸ்லாமிய மார்க்கம் தான் அல்லாஹ் தஆலா நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய முதல் அருட்கொடை. இரண்டாவது அருட்கொடை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு மிக பெரும் ஒரு அருட்கொடை. அவர்கள் கட்டமைத்து தந்த ஒரு வாழ்க்கை ஒரு அருட்கொடை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டமைத்து தந்த வாழ்க்கை ஒரு மாணிக்க கல்லிற்கு ஒப்பானது. அந்த மாணிக்க கல்லை நீங்கள் எக்கோணத்திலிருந்து பார்த்தாலும் ஒளிவிட்டு பிரகாசிப்பதை பார்க்கலாம். எத்தனையோ அறிஞர்கள் பார்த்தார்கள் நாயகத்தை, வியந்துதான் போனார்கள். பெருமானாரை பார்க்கிறவர் எல்லாம், பெருமானாருடைய கட்டமைப்புகளை பார்ப்பவர்கள் எல்லாம் வியந்து போகிறார்கள். ஒரு தலைவனுடைய கட்டமைப்பு என்பது ஓரிரு புத்தகங்கள் இருக்கலாம், அல்லது 3 நாள் ஒரு 30 புத்தகம், ஒரு 100 புத்தகம் கூட சொல்லலாம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீசுகள் மாத்திரம் 40 லட்சம் ஹதீசுகள் இருக்கிறது. 8 லட்சம் சஹீஹான ஹதீசுகள் இருக்கிறது.
அதை அரபு பாடசாலைகளிலே போதி தருகிறார்கள். புகாரி, முஸ்லிம், திர்மிதி, இப்னு மாஜா என்ற 6 கிதாபுகளாக பிரித்து அந்த இல்மை மாணவர்களுக்குள்ளே அமல் செய்ய வைக்கிறார்கள். மாணவர்களுக்குள்ளே அந்த கல்வியை புகுத்துகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலிலே கட்டமைத்தார்கள். ஒரே இறைவன் என்ற கொள்கையின் பக்கம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டமைத்தார்கள். அன்றைய காலகட்டத்திலே மழை வேண்டும் என்று சொன்னால் ஒரு இறைவனிடத்தில் போவார்களாம், சாப்பாடு வேணும்னா ஒரு இறைவன்கிட்ட போவாங்களாம், இதுக்கு ஒரு கடவுள், இதுக்கு ஒரு இப்படியெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே இறைவன் ஒருவன் தான், குல் ஹுவல்லாஹு அஹத் அஹத் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கச் செய்கிறார்கள். ஒரே இறைவன் என்ற கொள்கையில் தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலிலே கட்டமைத்து தந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டமைப்புகளை பார்த்து இந்த சமுதாயம் வியந்து போகிறது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நபிகள் நாயகம் அவர்கள் எப்படிதான் இப்படி ஒரு கட்டமைப்புகளை கொண்டு வந்தார்கள் என்று இன்றைய நூற்றாண்டு வரை வியந்து போய் கொண்டே இருக்கிறார். பெண்ணியத்தை கண்ணியம் என்று கட்டமைத்து தந்த ஒரே தலைவர் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். பெண்ணியம் என்பவர்கள் அமானிதம் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். மரண தருவாயிலே கூட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களிடத்திலே கவனமாக நடந்து கொள்ளுங்கள், அவர்கள் அமானிதம் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்து சென்றிருக்கிறார்கள். அருமையானவர்கள், பெண்கள் என்று சொன்னாலே, பெண் குழந்தை என்று சொன்னாலே குழி தோண்டி புதைத்தார்கள் அல்லவா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கு 2 பெண் குழந்தை அவங்க 4 பேருமே சொத்து நெருக்கமா இருப்பாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. சொன்னோட பெண் குழந்தைகள் மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் மாதிரி ஆகி போச்சு. பெண் குழந்தைகளை அரபு சமுதாயம் வரவேற்க தொடங்கியது. பெண்களுக்கு தேவையான, பெண்கள் என்றால் ஒரு கண்ணியம், அவர்களுக்கு தேவையான சட்டங்களை எல்லாம் தொகுத்து கொடுத்து, பெண்கள் இப்படி இருக்க வேண்டும், பெண்களுக்கு இந்த ஃபர்தா, இதெல்லாம் என் அனைத்து தேவைகளையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெண்ணை எப்படியெல்லாம் பாதுகாக்க வேண்டும், ஒரு பெண்ணை எப்படியெல்லாம் ஒரு ஆண் அரவணைக்க வேண்டும், என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை மார்க்கம் தெளிவாக ஒரு திட்டவட்டமாக ஒரு வட்டத்தை வைத்திருக்கிறது. அன்பியாளர்கள், பெண்களை பார்த்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பெண்ணிய வலயத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டமைத்து கொடுத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்வார்கள், அஸ்ஹாபிகல் நுஜூம் ஃபபி ஐஹிம் இக்ததைதும் இஹ்ததைதும், இக்ததைதும் இஹ்ததைதும் என்று சொல்லி காட்டுவார்கள். என்னுடைய தோழர்கள், நீங்கள் யாரை வேண்டுமானால் பின்பற்றுங்கள், அவர்கள் நட்சத்திரத்தை போன்றவர்கள், நேர்வழி அடைந்து என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். பெருமானார் கட்டமைத்த சமுதாயம் சஹாபாக்களை பார்க்கலாம். பெருமானார் கட்டமைத்த சமுதாயம் பொய் சொல்லாத சமுதாயம், புறம் பேசாத சமுதாயம், கோல் சொல்லாத சமுதாயம், விபச்சாரம் இல்லாத சமுதாயம், காதலர் தினங்களை கொண்டாடாத சமுதாயம், அந்நிய கலாச்சாரத்தை பின்பற்றாத சமுதாயம். பெருமானார் கவலையோடு கட்டமைத்து விட்டு சென்றார்கள். அருமையானவர்கள், 1500 வருடங்கள் தாண்டி இன்றைக்கு பேசுகிறார்கள். சில தலைவர்கள் பேசுகிறார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைய காலத்திலே முஹம்மது எப்படி மதுவை ஒழித்தார்களோ அதை போல் நாம் மதுவை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்களே. பெருமானார் மது ஒழிப்பு எப்படி இருந்தது? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதுவை போட்டு புதைத்தார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதுவை சம்பந்தப்பட்ட 10 நபர்களை எல்லாம் ஹராம் ஹராம் என்று தெளிவாக உடைத்தெறிந்தார்கள். ஒரு துளி ஸ்பூன் கூட ஹராம் என்று சொன்ன, கலீலுஹு வ கஸீருஹு ஹராம், கம்மியா இருந்தாலும் ஹராம்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டமைத்து தந்தார்களே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டமைத்த சமுதாயம் நாம் எப்படி இருக்குகிறோம் இன்றைக்கு? அருமையானவர்கள், பெருமானார் எவ்வளவு துன்பங்களுக்கு மத்தியிலே தீனை கட்டமைத்து தந்தார்கள். தீன் என்பது ஒரு அருட்கொடை. அந்த பாக்கியத்தை நாம் விளங்கவில்லை, ஆனால் மாற்றார்கள் எல்லாம் அந்த தீனை விளங்கி வைத்திருக்கிறார்கள். தீன் என்பது ஒரு பாதுகாப்பு கவசம். ஒரு பெண்ணிற்கு அழகு என்று சொன்னால் அவருடைய மார்க்கம், மார்க்கப்பட்டுள்ள ஒரு பெண்ணிற்கு இஸ்லாமிய மார்க்கம் தான் அழகு. எங்கிட்டு போனாலும் நமக்கு ஒரு ஆணிற்கு அழகு என்று சொன்னால் இஸ்லாமிய மார்க்கமும் பெருமானாருடைய வாழ்க்கை வழிமுறையும் தான் அழகு என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ் தஆலா ஏராளமான அருட்கொடைகளை எல்லாம் கொடுத்திருக்கிறார். அதிலே இன்னும் சுருக்கமா சொல்லணும்னு சொன்னா, ஒரு மனிதன் நம்மளை எடுத்துக்கலாம், நம்மளுடைய அருட்கொடைகள், அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய அருட்கொடைகள் பார்த்தா முதல்ல நம்ம கண்ணை எடுத்துக்கலாம். நம்மளுடைய 2 கண்கள் இருக்குதா இல்லையா? இந்த 2 கண்களுக்கே நம்ம அல்லாஹ் சுக்ரியா செய்யும். அவ்வளோ பெரிய கண் இல்லாதவன்ட்ட கண்ணை பத்தி கேட்டா கண்ணுடைய அருமை என்னங்கிறது அவங்களுக்கு தெரியும் இல்லையா? அந்த கண்ணு மிக பெரும் பாக்கியமானது. அல்லாஹ் தஆலா இப்படி சொல்லி காட்டுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஒரு மனிதனுக்கு பிரியமான 2ஐ பறித்து அவன் பொறுமையாக இருந்து அவன் பொறுமை மேற்றுக்கொண்டால் அவனுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். சஹாபாக்கள் கேட்பார்கள், நாயகம் யா ரசூலல்லாஹ், அந்த பிரியமான 2 எதுன்னு கேட்கிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், 2 கண்கள் என்பதாக சொல்லி காட்டுவார்கள். 2 கண்கள் ஒரு மனிதனுக்கு பிரியமானது என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ் குர்ஆனில் இப்படி சொல்லுவான்,
என்பதாக சொல்லி காட்டுவோம். உங்களுக்கு நாம் கேட்கக்கூடிய செவிகளையும் பார்க்கக்கூடிய கண்களையும் உணரக்கூடிய உள்ளத்தையும் நாம் கொடுத்திருக்கிறோம். கலீலம்மா தஷ்குரூன், நீங்கள் குறைவாகவே நன்றி செலுத்துகிறீர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அருமையானவர்களே, இப்படியும் சொல்லலாம், நீங்க எவ்வளோ நன்றி செலுத்தினாலும் அது குறைவுதான் என்றும் நாம் சொல்லி காட்டலாம். ஒரு அடியார் இருந்தார், ஒரு அடியார் எல்லா நிலையிலும் வணக்கம் புரிந்த ஒரு அடியார். தஹஜ்ஜத் தொழுகிறார், அல்லாஹ் நினைச்சுக்கிட்டே திக்ர் எல்லாம் செய்யறாரு. நாளை மறுமையில் அல்லாஹ் அவர் பார்ப்பாரா. அப்ப அல்லாஹ் அவரை பார்த்து சொல்லுவானா, நீ சொர்க்கத்துக்கு போப்பா அப்படின்னு சொல்லுகிற பொழுது அல்லாஹ் பார்த்து அவர் கேட்பாரா, யா அல்லாஹ், உன்னை எல்லா நிலைகளிலும் நான் வணங்கினேனே ரப்பே, எனக்கு சொர்க்கம் தான் கூலியான்னு கேட்பாங்க. கேட்கக்கூடிய தருணத்தை அல்லாஹ் சொல்லுவானா, உன்னுடைய இரு கண்களை கொடு, அதை ஒரு தராசினை, நீ செஞ்ச அமல்களை ஒரு தராசினை வைப்போம். பார்த்தா கண் தான் கனத்து போயிருக்குமா. வாழ்நாள் முழுக்க செஞ்ச அமல்கள் எல்லாம் கூட இரு கண்களுக்கு பகரமாக ஆகிவிடாது என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள். அருமையானவர்கள், அல்லாஹ் தஆலா இந்த படைத்தில் ஒரு கண்ணை நாம் பார்த்து வியந்து போகலாம். நம்ம கண்ணினுடைய இமைகள் இருக்கிறதல்லவா, இது ஒரு ஆட்டோமேட்டிக் வைப்பர் என்று சொல்லுகிறார்கள். இந்த கண் இமை இருக்கிறதல்லவா, அது ஆட்டோமேட்டிக், ஒரு தூசி படாம டக்கு கண்ணை மூட செய்யுது. இந்த கண்ணை நம்ம எல்லாம் செய்யறோமா, தானா தூசி வந்தா தானா மூட, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. இந்த இமைக்கு தோதுவாக ஒரு சந்தேகத்தை சொல்லலாம். மேலை நாடுகளில ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு கண் இமை இல்லாமல் பிறக்கிறது. உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மருத்துவர்களும் ஒன்று கூடுகிறார்கள். மருத்துவர்கள் எல்லாம் ஒன்று கூடி அந்த குழந்தைக்கு எப்படியாவது கண் இமை பொருத்திப்பட வேண்டும் என்பதற்காக முயற்சி செய்கிறார்கள். எல்லாம் சேர்ந்து முயற்சி பண்றாங்க. சரி, அந்த பிள்ளைகளை தொடையில் இருக்கக்கூடிய சதை எடுத்து கண் இமைகளை தயார் பண்ணி பொருத்திடலாம் சொல்லி பொருத்திட்டாங்க. அந்த குழந்தைக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு. அப்புறம் பார்த்தா அந்த புள்ள கண் திறந்த மாதிரி இருக்கு, மூட மாதிரி இருக்கு. கண் இமையை தயார் செய்து குடிக்க முடிந்த அவர்களுக்கு கண் துடிப்பை கொடுக்க முடியவில்லை. அந்த துடிப்பை கொடுத்தவன் தான் அல்லாஹ். கண்களில் இருந்து வலியக்கூடிய கண்ணீரும் ஒரு அருட்கொடை. எவ்வளவு பெரிய மனசுல பாரம் இருந்தாலும் அல்லாஹ் இடத்துல கண்ணீர் சிந்தி ஒரு 1/4 மணி நேரம் அழுதுட்டோம்னு சொல்லி சொன்னா மனசே ரிலீஃப் ஆயிரும். மனநல டாக்டர்லாம் அதான் சொல்லித்தராங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கா, இறைவன்கிட்ட கண்ணீர் விட்டு அழுதுருங்க, அழுகுங்க. அழுத கண்ணீர் கரையதை போல உங்களுடைய கவலைகள் எல்லாம் கரைந்து விடும் என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள் அருமையானவர்கள். அல்லாஹ் தஆலா இந்த கண்ணை இப்படியெல்லாம் பாக்கியம் புரிந்த கண்ணாக அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். அந்த கண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்றும் அல்லாஹ் சில விஷயங்களை வைத்திருக்கிறான். அந்த கண் எப்படியெல்லாம் பயன்படுத்த வேண்டும், அந்த கண்ணிற்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்பதையும் இஸ்லாமிய மார்க்கம் திட்டவட்டமாக சொல்லித் தருகிறது. குல்லில் முஃமினீன யகுல்லு மின் அப்சாரிஹிம் வ யஹ்ஃபது ஃபுரூஜஹும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். முஸ்லிமான முஃமினான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நீங்கள் சொல்லுங்கள், பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள், இன்னும் மறைவிடத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதாக நம்முடைய மார்க்கம் நமக்கு வலியுறுத்துகிறது. நபியார்கள், ஒரு தீமை நிகழ்கிறது என்று சொன்னால், ஒரு பாவம் நிகழ்கிறது என்று சொன்னால் கண்ணின் மூலமாகத்தான் நிகழ்கிறது. நாம் குர்ஆனிலே சரித்திரத்தை பார்த்திருப்போம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஜுலைஹா அவர்களுடைய வரலாறை நாம் படித்திருப்போம். அந்த வரலாறிலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மீது தவறான பார்வை பட்டதினுடைய விளைவுதான் என்ன செய்தார்கள், தவறாக அழைக்க தூண்டியது. ஒரு அம்பு, விஷம் தளவப்பட்ட ஒரு அம்பு என்பதாக ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். தீய பார்வை என்பது விஷம் தளவப்பட்ட அம்பு என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். முதல் பார்வை பார்க்கலாம், இரண்டாவது பார்வை ஹராம். அலி ரலியல்லாஹு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், முதல் பார்வையோடு உங்கள் பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள் என்பதாக ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுவார்கள். முதல் பார்வை என்று சொன்னால் என்ன, ஒரு பஸ்ல இப்ப ஏறணும், இந்த இடத்துல யார் உட்கார்ந்து இருக்காங்கன்னு பார்க்கிறோமா இல்லையா, அது முதல் பார்வை, அதோட முடிஞ்சு. அடுத்த பார்வையை நம்ம அங்கே கொண்டு போனோம்னா அவர்கள் யார் என்னவென்றெல்லாம் நாம் யோசிக்க செய்து விடும். பெருமையானவர்களே, இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு இப்படியெல்லாம் ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்பதை அழகாக சொல்லி தந்திருக்கிறது. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவார்கள், தன்னுடைய தோழர்களோடு அமர்ந்திருப்பார்கள். உஸ்மான் ஒரு சபையில அமர்ந்திருப்பாங்க. அப்ப உஸ்மான் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, இங்க எப்படி சில நபர்களுடைய கண்களிலே ஜினா வழிந்தோடுகிறது என்பதாக சொல்வார்கள். கண்ணால் ஒரு பெண்ணை தவறாக பார்த்தோம் என்று சொன்னாலும் ஜினா, அதுவும் ஜினா. கண்ணால் ஒரு பெண்ணை தவறாக பார்த்து விட்டோம் என்று சொன்னால் ஜினா, அந்த ஜினா வலிந்து ஓடுகிறது என்பதாக உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் குறிப்பிட்டு காட்டுவார்கள். அருமையானவர்கள், ஒரு மனிதனினுடைய தவறான பார்வை என்பது அவனுக்கு 3 விதமான தாக்கங்களை ஏற்படுத்தும். ஒரு மனிதன்
தவறான பார்வை, என்ன தப்பா ஒரு மனுஷனை பார்த்துட்டோம், இதுல என்ன ஆயிர போது நம்ம நினைக்கிறோம். ஆனா அந்த தவறான பார்வையினால 3 விதமான தாக்கங்களை ஏற்படுத்தும் என்பதாக உலமாக்கள் கிதாபுகளிலே எழுதுகிறார்கள். முதலாவதாக, அந்த மனிதன் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை இழந்து விடுவான். அவனால் தொழுகவே முடியாது, அவனால் குர்ஆன் எடுத்து ஓத முடியாது, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத்தை சொல்ல முடியாது, எந்த ஒரு அமலும் செய்ய முடியாது. அவனை அறியாமலேயே அவனிடத்திலே சோம்பேறித்தனம் தொற்றிக்கொள்ளும். இல்லாட்டி அமல் செய்வாரு, 5 பக்கம் தொழுகுவார், தஹஜ் எல்லாமே தொழுகுவாரு. ஆனா என்ன நிலை ஏற்படும் சொல்லி சொன்னா, அவருக்கு தொழுகையில ஒரு இன்பம் கிடைக்காது. இறைநேச செல்வந்தர்கள் எல்லாம் ஈமானிலே ஒரு இன்பத்தை காண்கிறார்களே, அந்த இன்பத்தை தவறான பார்வை பார்க்கக்கூடிய மனிதரால் கிடைக்கப்பெறார் என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள். இரண்டாவதாக சொல்லுகிறார்கள், பரக்கத் போய்விடும். பணம் நிறைய சம்பாதிப்பார், பரக்கத்தா சம்பாதிப்பார், நிறைய சம்பாதிப்பார், 30,000 40,000 வாங்குவாரு. ஆனா பணம் எங்கிட்டு வந்துச்சு எங்கிட்டு போச்சுன்னே தெரியல. குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லாம் போயிருச்சு, வீட்டுல உடம்பு சரியில்லை போயிருச்சு. அல்லாஹ் பரக்கத்தே செய்ய மாட்டேங்கிறான், என்னன்னு தெரியல. ஏன் செய்ய மாட்டேங்கிறான்னு சொல்லி கேட்டா, நம்ம தவறான பார்வை, யதார்த்தமாக ஒரு பெண்ணை பார்த்து விட்டோம் என்று சொன்னால் கூட நம்முடைய மார்க்கம் கண்டிப்போடு சொல்லி தருகிறது அருமையானவர்களே. பார்வையுடைய விஷயத்திலே நம்முடைய மார்க்கம் மிகவும் கண்டிப்போடு நடக்கிறது. மூன்றாவதாக, அந்த மனிதரின் மீது ஒரு விதமான துர்வாடை ஏற்படும் என்பதாக உலமாக்கள் சொல்லித் தருகிறார்கள். இதையெல்லாம் தாண்டி மிகவும் ஒரு வருந்தக்கூடக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், ஷேகுல் ஹதீஸ் ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு கிதாபிலே இப்படி பதிவு செய்வார்கள். ஒரு மனிதர், சாலிஹான மனிதர், எல்லா தொழுகைகளும் பரிபூர்ணமாக நிறைவேற்றக்கூடிய ஒரு மனிதர், மக்களால் அவர் பெரும் சீதேவி என்று போற்றப்பட்ட ஒரு மனிதர். அந்த மனிதர் மரண தருவாயில இருக்குகிறார். மக்கள் எல்லாம் சேர்ந்து அவருக்கு கலிமாவை சொல்லித் தருகிறார்கள். முயற்சி செய்கிறார், அவரால் கலிமாவை சொல்ல முடியவில்லை. எல்லாரும் சேர்ந்து சொல்லித் தருகிறார்கள், உலமாக்கள் சொல்லித்தர, எல்லாம் சொல்லித்தராங்க. அந்த இடத்துல ஒண்ணுமே வேலைக்காக, எல்லாம் பேசிக்கிறாங்க. இவர் சாலியான மனிதராச்சு, தஹஜ்ஜுத் விடாம தொழுதுருவாரு, இவர் 5 வேளை வக்து கரெக்டா இமாம் ஜமாத்தோட தொழுகக்கூடிய மனிதராச்சு, எதனால இப்படி என்ன நிலை என்றெல்லாம் கேட்கிறார்களா. அப்படி அந்த மனுஷத்தை அவர்கிட்ட கேட்கிறாங்க. அப்ப அவர் சொல்றாரா, நான் ஒரு கடை வைத்திருக்கிறேன், என் கடையில் தினமும் பொருள் வாங்குவதற்காக ஒரு பெண்மணி வருவாள். அந்த பெண்மணி நான் ஒரு தடவை எப்படின்னு தெரியாம இப்படி பார்த்துட்டு என்ன செஞ்சுட்டேன், அவ்வளவு அழகா இருக்காளே நான் மிகிச்சுட்டேன். நான் அந்த பெண்ணை பார்த்து அழகா இருக்காளே, தவறான பார்வை பார்த்தனா இல்லையா, அந்த பார்வை இப்பொழுது எனக்கு நினைவுக்கு வருகிறது என்பதாக சொல்லி காமித்தார்கள். அன்னைக்கு பார்த்த தவறான பார்வையினுடைய தாக்கம் மரண வரையில் கலிமாவை கூட தடுமாற செய்துவிடும் என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள். நாம் புகுத்த வேண்டும் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தை. நம்முடைய ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியெல்லாம் நம்முடைய மார்க்கத்தை சொல்லி தந்திருக்கிறார்களோ அதை முழுமையாக புகுத்த வேண்டும், எல்லா இடத்திலும் புகுத்த வேண்டும். மக்தப் மதரசாக்களிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை உள்ள குழந்தைகளாக நாம் ஆக்க வேண்டும். பெருமையானவர்கள் படிக்கக்கூடிய கல்லூரிகளிலே, காலேஜ்களிலே, ஸ்கூல்களிலே எல்லா இடத்திலும் பெருமானாருடைய ஹதீஸுக்கு முக்கியத்துவம் நாம் தர வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாக்களை நாம் முழுமையாக பின்பற்ற வேண்டும். அல்லாஹ் தஆலா ஏராளமான நிஅமத்துக்களை செய்திருக்கிறான். அல்லாஹ் எல்லா வாக்கியங்களையும் எல்லா வளங்களையும் நமக்கு வழங்கி இருக்கிறான். ஆனால் நாம் அதை எல்லாம் பயன்படுத்துவதே கிடையாது. மாற்றார்கள் அதை பயன்படுத்துகிறார்கள், மாற்றார்கள் அதை விலகிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா ஹயாத்தை கொடுத்திருக்கிறான். இந்த உடம்புல உயிர் இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க, என்னுடைய பேர் என்னவாயிரும், ஜனாசா என்பதாக சொல்லி விடுவார்கள். இந்த உடம்பிலே உயிர் இல்லை என்று சொன்னால் ஜனாசா என்று சொல்லி விடுவார்கள். நம் உடம்புக்கு மதிப்பே கிடையாது, தூக்கி வீசி விடுவார்கள். 1 மணி நேரம் 4 மணி நேரம் மீதி போன 2 மணி நேரத்துக்கு மேல என்ன செஞ்சிருவாங்க, நம்மள தூக்கி கபர்ல வைக்கிச்சின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்ப ஹயாத்தை கொடுத்திருக்கிறான். இந்த கை கால் எல்லாம் அசைக்கிறோம், இரவு தூங்குகிறோம், காலையில எந்திரிக்கிறோம். இந்த ஹயாத், உயிரை கொடுப்பதும் உயிரை வாங்குவதும் அல்லாஹ் தஆலாவின் புறத்தில் அவன் வைத்திருக்கிறான். அவன் நம்மீது செய்கிற பேர் உபகாரம். இரண்டாவது, அல்லாஹ் தஆலா இல்மை கொடுத்திருக்கிறான். கல்வி வேண்டும். ஒரு மனிதனை மனிதனாக உயர்த்துவது கல்விதான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கல்வியை கொண்டுதான் அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உயர்த்தினான். கல்வியை கொண்டுதான் அல்லாஹ் தஆலா மேலும் வெற்றியை கொடுத்தான். கல்வியை நமக்கெல்லாம் கொடுத்திருக்கிறான். ஒவ்வொரு இடத்திலும் ஒரு கல்வி வேணும்.
எப்படி சாப்பிடணுங்கிற முறை வேணும், எல்லாத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலியமா அல்லாஹ் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார். அல்லாஹ் கொடுத்திருக்கிற கல்வி என்பது மிக பெரும் ஒரு பாக்கியம். அதற்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். மூன்றாவதாக அல்லாஹ் தஆலா இராதாவை கொடுத்திருக்கிறான். நல்ல நாட்டங்களை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். நாம் சாப்பிட்டோம்னு சொன்னா முறையா வாயை தொடங்கணுங்கிறது ஒரு நாட்டம், கரெக்டான எண்ணம் நமக்கு செயல்படும். அப்படி எண்ணம் செயல்படாதவர்கள் பேர் என்ன சொல்லிடுவோம்? மஜ்னூன், பைத்தியக்காரன் என்றெல்லாம் சொல்லுகிறோம். இல்லை, நீட்டா ட்ரெஸ் பண்ண தெரியல, தான் உடம்பு தனக்கே பராமரிச்சுக்க தெரியல, இப்படியெல்லாம் நாமே சொல்லுகிறோமே. நமக்கு அல்லாஹ் அந்த தன்மைகளை எல்லாம் கொடுத்திருக்கிறான். நாம் என்ன செய்திருக்கிறோம்? நல்ல இராதா, நல்ல நாட்டங்களை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கானா? இல்லை. அதுல அல்லாஹ் எத்தனை மக்களுக்கு அல்லாஹ் அந்த நாட்டத்தை கூட இல்லாமல் வைத்திருக்கிறான், நல்ல எண்ணங்கள் இல்லாமல் வைத்திருக்கு, இப்படி எல்லாம் அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஆனா அல்லாஹ் நமக்கு நல்ல நாட்டங்களை, நம் நசீபை நல்ல நசீபா ஆக்கியிருக்கானே, அல்லாஹ்வுக்கு அதுக்கு நாம் சுக்ர் செய்கிறோமா என்பதை யோசிக்க வேண்டும். ரபியானே, நான்காவதாக குவத்தை கொடுத்திருக்கிறான். வாயிலே சாப்பாட்டை எடுத்து வைப்பதும் அதை விழுங்க செய்வதும் அல்லாஹ். அதிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தான் விழுங்க செய்யலாம். சாப்பாடு சுயமா நம்ம கையால் எடுத்து சாப்பிட முடியாது, அதுக்கு ஒரு ஆற்றல் வேணும். இத்தனை பேர் சொல்றாங்க, சாப்பிட்டு இருந்தா திடீர்னு கையில் இழுத்துருச்சுக்கிறாங்க, சோறு சிக்கி புகையரிச்சு அட்டாக் ஆயிடுச்சுங்கிறாங்க. அந்த நேரத்திலும் சரியாக உங்கள் உணவை உள்ளே விழுங்க செய்வதும், உங்களுக்கு சரியான செரிமானத்தை கொடுப்பதும், எல்லா வேலைகளையும் செய்யக்கூடிய வேலை யார் பாதுகாத்துக்கிறார்? அல்லாஹ் பாதுகாத்துக்கிறான். நம்ம சொல்ல முடியுமா? சுயமா நான் தான் என் சாப்பாட்டை முழுங்கனே, என் சானுடைய கழிவுகள் எல்லாம் சுயமா வெளியாயிருச்சு, நான் வெளியாக்குறேன்னு சொல்ல முடியுமா? எத்தனை பேர் மோசம் வராம டாக்டர்கிட்ட உட்காந்துருக்கோம். எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது அருமையானவர்கள். நான் என்ன சொல்றேன்னா, ஹயாத்து, இல்மு, இராதா, குவத்து, அந்த ஒவ்வொரு செயலுக்கு உண்டான ஆற்றலை அல்லாஹ் நான் செய்யல, அல்லாஹ் என்ன செய்ய வைக்கிறான், அவை நாட்டப்பிரகாரம் நடக்குது, அல்லாஹ் நாடுறதுதான் நடக்குங்கிற விஷயம் என்ன செய்யணும்? முழுமையான யக்கீனோடு செய்யப்பட வேண்டும். ஹயாத்து, இல்மு, இராதா, குவத்து, சமாஅத்து, கேட்கக்கூடிய ஆற்றல். எத்தனையோ மக்கள் காது செவிடாக இருக்கிறார்கள், அல்லாஹ் கேட்கக்கூடிய ஆற்றலை கொடுத்திருக்கிறான். அதுவும் எத்தனையோ மக்களுக்கு அல்லாஹ் தஆலா நல்ல விஷயங்களை கேட்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் கொடுப்பதே இல்லை. நல்ல விஷயங்களை அல்லாஹ் தஆலா, தீனுடைய விஷயங்களை அல்லாஹ் என் செவியின் மூலமாக கேட்க வைக்கிறான், என்னை உணர வைக்கிறான். அல்லாஹ் தான் இந்த காதலை கேட்கக்கூடிய ஆற்றலை கொடுத்திருக்கிறான் என்று ஒரு மனிதன் நினைத்தான் என்று சொன்னால், அந்த மனிதனுக்கு இசை கேட்கும் பொழுது உள்ளங்கள் நடுநடுங்கிவிடும். அந்த மனிதன் ஹராமான விஷயங்களை பேசுவதை கேட்கிற பொழுது உள்ளங்கள் நடுநடுங்கிவிடும். புறம் பேசுவதை கேட்கிற பொழுது உள்ளங்கள் நடுநடுங்கி போய்விடும். பொய் பேசும்போது, போல் பேசுவதை கேட்கிற பொழுது உள்ளங்கள் நடுநடுங்க செய்துவிடும். அருமையானவர்களே, அல்லாஹ் தஆலா பசாரத்தை கொடுத்திருக்கிறான், பார்வையை கொடுத்திருக்கிறான். சுயமாக நம்மால் பார்க்க இயலாது, அல்லாஹ் பார்க்க செய்கிறான். நம்ம எப்படி உழைத்தாதான் சம்பாதிக்க சாப்பிட முடியும் என்பதை போல, இவ்வளவு நேரம் நீ வேலை செஞ்சாலும் உனக்கு கண்ணு தெரியும், நல்லா வச்சிருந்தானா நம்ம நிலைமை என்ன யோசிச்சு பாருங்க. எத்தனை பேர் கண் இல்லாம இருக்கிறாங்க. அந்த கண்ணை நாம் பாதுகாக்க வேண்டும். தவறான எண்ணங்களை பார்ப்பதை விட்டும், தவறான அந்நிய பெண்களை பார்ப்பதை விட்டும், அந்நிய பெண்களை தவறான எண்ணங்களை பார்ப்பதை விட்டும், அந்நிய ஆண்களை பார்ப்பதை விட்டும் அந்த கண்ணை நாம் பாதுகாத்தோம் என்று சொன்னால், அருமையானவர்களை, அல்லாஹ் தஆலா வெற்றியாளர்களாக ஆக்கி விடுவார். அருமையானவர்கள், ஏழாவதாக அல்லாஹ் தஆலா வழங்கியிருக்கும் மாபெரும் ஆற்றல் கலாமத், பேசக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறார். நீங்க ஒவ்வொரு செயலும் பேசுகிற பொழுது ஒரு நிமிஷம் சிந்திச்சுட்டு பேசுங்களேன். நான் சுயமா பேசல, அல்லாஹ் என்ன பேச வைக்கிறான். இந்த நாவின் அல்லமகுல் பயான், நான் பயான் செய்ய வைக்கிறேன் அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, பொய் சொல்லல. அல்லமகுல் பயான், நான் பயான் செய்ய வைக்கிறேன், நான் தான் பேச கற்றுக் கொடுத்தேன் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். பேசும்பொழுது அந்த சிந்தனையோட பேசி பாருங்களேன். பொய் பேசுறதுக்கு இந்த நாவு வராது, புறம் பேசுவதற்கு நம்முடைய நாவு வராது, ஒரு மனிதரை இட்டு கட்டுவதற்கு இந்த நாவு வராது, ஒரு மனிதன் மீது அவதூறு பேசுவதற்கு இந்த நாவு வராது. அல்லாஹ் பேச வைக்கிறான் என்ற எண்ணத்தோடு நாம் செயல்பட வேண்டும். அருமையானவர்களே, 3 கண்கள் நரக நெருப்பு தீண்டாது. நாளை மறுமையிலே 3 கண்கள் நரக நெருப்பை தீண்டாது. அல்லாஹ் தஆலா நரகத்தை ஹராமாக்கி இருக்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். 1, அல்லாஹ்வுடைய பாதையிலே விழித்திருந்த கண்கள். அல்லாஹ்வுடைய பாதையிலே விழித்திருந்த கண்களுக்கு நரக நெருப்பு தீண்டாது. 2, இறை எச்சத்தால் அழுத கண்களுக்கு நரக நெருப்பு தீண்டாது. இன்றைக்கு நாம் இதைத்தான் செய்ய போகிறோம். அல்லாஹ் முதல் வானத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிறான். பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவங்க இருக்கிறீங்களா? அல்லாஹ் கேட்கிறான். நம்மளை பார்த்து நாம் அழுக வேண்டும் அல்லாஹ்விடத்தில். யா அல்லாஹ், நான் தெரிந்தும் தெரியாமல் செய்த எல்லா பாவத்தையும் மன்னிச்சிடடா ரப்பே,
எல்லா வகையான பாவங்களையும் நீ மன்னிச்சுக்கிறாயா அல்லாஹ் சொல்லி அல்லாஹ் தனிமையில என்ற இறைவிலே அழுகுங்கள். தனிமையில் உங்களை தனிமைப்படுத்தி விட்டு அழுகுங்கள். யா அல்லாஹ் நான் என்ன பாவம் செஞ்சேங்கிறது உனக்கு தெரியும் யா அல்லாஹ், நாளை மறுமையில என்னை கேவலப்படுத்திடாத, என்ன அசிங்கப்படுத்திடாத, என்ன பகிரங்கப்படுத்திடாத, என்ன மன்னிச்சுக்கடா யா அல்லாஹ், என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிச்சுக்கடா ரப்பேன்னு அழுகுங்கள். முடிந்த அளவு கண்ணீர் சிந்தி அழுகுங்கள். நீங்கள் சிந்துகிற ஒவ்வொரு கண்ணீர் துளிக்கும் அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த மதிப்பு இருக்கிறது. நம்முடைய கண்ணீர் துளிகளுக்கு உயர்ந்த மதிப்பு இருக்கிறது. அடுத்து அழுகணும். எதுக்கு அழுகணும்? ரிசுக்கை கேட்டு அழுகுங்கள். எத்தனையோ மக்கள் ரிசுக் இல்லாமல் இருக்கிறார்கள். எத்தனையோ மக்கள் கடனால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். நாம் கடன் நீங்குவதற்காக அழுகுங்கள். ரிசுக் என்று சொன்னால் சாப்பாடு மட்டும் இல்லைங்க, பணக்காசு மட்டும் இல்லைங்க, சாலிஹான மனைவி வேணும், சாலிஹான கணவர் வேணும்னாலும் அதுவும் ரிசுக்கு தான். எத்தனையோ குமர்கள் இருக்கிறது, அவர்களுடைய வாழ்க்கைக்காக அழுகுங்கள். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இருக்கிறார்கள். யா அல்லாஹ் ரப்பே சாலிஹான குழந்தையை நசீபாக்கிற ரப்பே அழுகுங்க. யார் யாருக்கெல்லாம் நாம் துவா செய்கிறோமோ அவர்களை அல்லாஹ் நமக்கு துவா செய்ய வைத்து விடுவான். உம்ரா செய்வதற்காக அழுகுங்கள். வரக்கூடிய காலகட்டங்களில் அல்லாஹ் தன்னுடைய பொருளாதாரத்தை கபூல் செய்து நமக்கு ஹஜ் உம்ரா நசீபாக வேண்டும் என்று நினைத்து அழுகுங்கள். இன்றைய நாளிலே இரவிலே முழுக்க கண்ணீர் சிந்துங்கள். யாருக்காகவும் பாரம் பார்க்காதீங்க. என்ன அவர் பார்த்தா தப்பா, வீட்டில் யாரும் தப்பா நினைச்சிருவாங்க. ஏன்னா நம்ம மௌத்தாகும் பொழுது நம்ம மரணித்த பிறகு கபரிலே நம்மை தனியாகத்தான் வைக்க போகிறார்கள். போன பராத்திலே நம்மோடு இருந்த சில பேர் இன்றைய பராத்திலே இல்லை. நிதர்சன உண்மையா இல்லையா? இந்த பராத்துல இல்லை. இப்ப ரமலான அடையக்கூடிய பாக்கியத்தை அல்ல நம்ம அனைவருக்கும் தந்தல் புரிவானாங்க. ரமலான அடைவோமாங்கிறதுக்கே உறுதி இல்லை. யாரை பார்த்து நம்ம யோசிக்க வேண்டிய அவசியமே இங்கே கிடையாது. நம்ம மேல பொறுப்பு இருக்கு. முழு இஸ்லாத்தை தீன் ஃபுல்லா கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு நம்ம மேல இருக்கு. அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சிருக்கிறோமா? நபியினுடைய கடமைகளை நிறைவேற்றிருக்கிறோமா? குடும்பத்துடைய கடமைகளை குறை வச்சிருக்கிறோமா? என்னென்ன செஞ்சிருக்கோங்கிறதெல்லாம் நினைத்து அழுகுங்கள். சூஃபியாக்கள் சொல்லி தருவார்கள், இறைநேச செல்வர்கள் உலகாக்கள் சொல்லி தருவார்கள். உங்களுக்கு அழுக வரலைன்னு சொல்லி சொன்னா உள்ளம் கல்லாகிவிட்டது என்பதாக சொல்லுவார்கள். பாறாங்கல்லை போல கல்லாகிவிட்டது என்பதாக சொல்லி காட்டுவார்கள். நம்முடைய முடிவு நல்ல முடிவாக இருக்க வேண்டும் என்று நினைத்து அழுகுங்கள். நம்முடைய பெண்களினுடைய நிலைமைகளை நினைத்து அழுகுங்கள். இஸ்லாமிய சமுதாய இளைஞர்களின் வாலிபர்களுடைய நிலைகளை நினைத்து அழுகுங்கள். அல்லாஹ்விடத்தில் விசாலமாக கேட்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசாலமாக கேட்க சொல்லியிருக்கிறார்கள். துஆவை சுருக்க சொல்லவில்லை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ் விசாலமாக கொடுக்கக்கூடியவன், அல்லாஹ் குறுகி கொடுக்கக்கூடியவன் கிடையாது. விசாலமாக துஆ செய்யுங்கள். நம்முடைய மஸ்ஜித் இருக்கு, நம்முடைய மதரசாவிற்கு, நம்முடைய பெண்களுக்கு, பெருமானார் உம்மத்து அனைவருக்கும் முழுமையாக துஆ செய்யுங்கள். நமக்கு எதிரியாக அவர்களிடத்திலும் யா அல்லாஹ் அந்த கோபத்தை எல்லாம் பாசமாக முஹப்பத்தாக மாற்றி விட்டு யா அல்லாஹ் துஆ செய்யுங்க. அல்லாஹ் முகல்லிபுல் குலூப், அவன் கல்வை மாற்றக்கூடியவனாக இருக்கிறான். நல்ல ஆட்சி அதிகாரம் அமைய வேண்டும் என்பதற்காக துஆ செய்யுங்கள். அல்லாஹ் தஆலா இஸ்லாமிய மக்களுடைய விஷயங்களை அல்லாஹ் தஆலா நம்மிடத்திலே அநியாயக்கார அரசர்களை அல்லாஹ் சாட்டிவிடக்கூடாது என்பதற்காக துஆ செய்யுங்கள். இந்த பராத் என்பது அடுத்த பராத்தை சந்திக்கும் வரைக்கும் நமக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் அல்லாஹ் தஆலா இன்றைக்கு எழுதி விடுகிறான். கண்ணீரோடு செய்யுங்கள், உருக்கமாக செய்யுங்கள். நாம் யார் ஒரு தேவை நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் ஒரு யாராச்சும் சந்திக்கணும், எவ்வளவு பயந்துட்டு போறோம், நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு போறோம், அப்படின்னா செய்யறோமா இல்லையா? எவ்வளவு பயத்தோட போறோம், நம்மளை தூக்கி வீசிடுவாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா நம்ம தாயுடைய வயிற்றுல நம்மை பாதுகாத்தவன் அல்லாஹ். தாயுடைய வயிற்றில் நம்மை கருவாக இந்திர துளியாக பாதுகாத்தவன் அல்லாஹ். அதிலிருந்து நம்மை ஒரு 40 நாளைக்கு ஒரு நிலைகளை எல்லாம் மாற செய்து கூடவே ஒரு மலக்கை நமக்கு நியமிச்சு வெளியே வரும்போது கைகால் சலாமத்தோட வர வச்சானே அல்லாஹ். அல்லாஹ் நம்மை பிரியப்பட்டு கொண்டே இருக்கிறான். அல்லாஹ் நம்மை நேசித்துக் கொண்டே இருக்கிறான். என்னுடைய அடியார்கள் என் பக்கம் வரமாட்டார் என்று அல்லாஹ் தஆலா நினைத்துக் கொண்டே இருக்கிறார். ஆனா நம்முடைய நிலை எப்படி இருக்கு யோசிக்க வேண்டும். அருமையானவர்களே, உருக்கமாக இந்த நாளிலே துஆ செய்யுங்கள். மூன்றாவதாக கண் நரகத்தை விட்டு பாதுகாக்கப்படக்கூடிய கண் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் எதை ஹலால் என்று சொன்னாலோ அந்த கண்கள் அதை மாத்திரம் பார்க்கும். அல்லாஹ் எதை ஹராம் என்று சொன்னாலோ அதை விட்டு அந்த கண்கள் தடுத்துக் கொள்ளும். அப்படிப்பட்ட கண்களை அல்லாஹ் தஆலா நரகத்தை விட்டு பாதுகாத்து விடுகிறான். அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் கபூல் செய்வானாக. அல்லாஹ் நம்மை பொருந்திக் கொள்வானாக. மரண வேளையிலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. அல்லாஹ் தஆலா குழந்தை இல்லாதவர்களுக்கு சாலிஹான குழந்தைகளை நசீபாக்குவானாக.
திருமணமாக சாலிஹான திருமண ஜோடிகளை அமைத்து தந்தல் புரிவானாக. குடும்ப சச்சரவுகள் சண்டைகள் இருக்கக்கூடிய குடும்பத்திலே அல்லாஹ் தஆலா மன நிம்மதியை, சந்தோஷத்தை, நீடித்த காதலையும் பாசையும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. வாலிப இளைஞர்களையும் இளைஞர்களையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. மஸ்ஜிதுகளை, ஆன்காக்களை அல்லாஹ் பாதுகாப்பானாக. நம்முடைய ஊரில் இருந்து குறிப்பாக மற்றும் உலகத்தினுடைய முஸ்லிம்கள் யார் யாரெல்லாம் இறையில்லமான கஅபத்துல்லாவை பார்ப்பதற்காக ஹஜ் செய்வதற்கும் உம்ரா செய்வதற்கும் நாடி இருக்கிறார்கள் அல்லாஹ் தஆலா அவருடைய ஹஜ்ஜுகளை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வானாக. ஒப்புக்கொண்ட ஹஜ்ஜா ஆக்கி அருள் புரிவானாக. எந்தெந்த மக்களுடைய உள்ளங்களில் எல்லாம் நாங்களும் ஹஜ் செய்ய வேண்டும் ரப்பே, கஅபத்துல்லாவை ஒரு தடவையாவது பார்த்து விட வேண்டும் யா அல்லாஹ் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா மிக விரைவில் ஹஜ்ஜை நசீபாக்குவானாக, உம்ராவை நசீபாக்குவானாக. நோயினால் இருக்கக்கூடிய மக்களை அல்லாஹ் தஆலா உடல் நோயை விட்டு பாதுகாப்பானாக. உடல் உறுப்புகள் இழக்கூடிய நோயை விட்டு பாதுகாப்பானாக. மக்கள் வெறுக்கூடிய நோயை விட்டு பாதுகாப்பானாக. தாங்க முடியாத நோய்களை விட்டு பாதுகாப்பானாக. அல்லாஹ் தஆலா இந்த மஜ்லிஸை கபூல் செய்வானாக. இந்த இடத்திலே பேசுவதற்கு வாய்ப்பளித்த நிர்வாக குழுவிற்கும் என்னுடைய ஆசிரியர் பெருந்தகை இலியாஸ் பாக்கவி ஹஸரத் கிப்லா அவர்களுக்கும் ஜஸாக்குமுல்லாஹு கைரன் கஸீரா ஃபித் தாரைன் வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.